வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T3 Pro அண்ட் போக்கோ X6 Pro இந்த ரெண்டு மொபைலுக்குமே டிஸ்பிளே கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். அதாவது 4K 60 fps HDRல நம்ம வீடியோ செக் பண்ணி பார்க்க போகிறோம் யூடியூப்பில். ஸோ அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக ஸ்பெக்கை கம்பேர் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போக்கோ X6 Pro 5G மொபைல் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8300 Ultra அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டில் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்பெனி கிளைம் பண்ணுற AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 lakh சம்திங், எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 lakh சம்திங் கிடச்சிருக்கு. சூப்பரான பெஞ்ச் மார்க் ஸ்கோர் தான் இது. ஸோ இந்த AnTuTu ஸ்கோருக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ப்ரீமியமான எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்குது. 8GB RAM 256GB வேரியன்ட் 24,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. அதுவே 12GB RAM 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 26,000 கிடைக்குது. அதில் மேபி உங்களுக்கு கார்டு ஆஃபர் கிடைக்கலாம் ஒரு 1000 rupees. இதில் பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1800 nits தான் இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. டிஸ்பிளேயில் உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் உங்களுக்கு ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சூப்பரான வியூவிங் ஆங்கிளும் கிடைக்குது. நல்லதாக ஒரு பிக்சர் குவாலிட்டி நமக்கு கிடைக்குது. விவோ T3 Pro இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7 Gen 3ன்னு ஒரு சூப்பரான சிப் செட்டில் ரன் ஆகுது. இதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 lakh சம்திங் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு கிடச்சிருக்கிறது 7 lakh சம்திங் கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. இது 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா 25,000க்கு சேல் பண்ணுறாங்க. அதிலே வந்து உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 27,000க்கு சேல் பண்ணுறாங்க. அதில் மேபி 2000 கார்டு ஆஃபர் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெசல்ஸ் வந்து அப்படியே மினிமலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ லுக் வைஸும் நல்லாயிருக்கு, கையில் பிடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ டிஸ்பிளே கர்வாக இருக்கிறதுனால இதில் ஒரே ஒரு ட்ராபேக் எனக்கு லைட்டாக இருக்குது. பட் அது நல்லது தான் தோணுது. ஸோ அந்த கர்வாக இருக்கக்கூடிய அந்த டபுள் சைடு எட்ஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டச் ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்து டச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. பட் அந்த கார்னர் அந்த வளையிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து தெரியாமல் இப்படி இந்த சைடில் இருக்கக்கூடிய எட்ஜஸில் இப்படி டச் பண்ணிட்டா எதுவுமே டச் ஆகாமல் இருக்கிறதுனால நமக்கு மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெஸ்பான்ஸு சுத்தமாக இல்லைங்கிறத இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டச் பண்ணி ஸ்வைப் பண்ணுறேன். அதுவே அந்த கார்னரை விட்டுட்டு இந்த சைடு டச் பண்ணோம்னாக்கா நமக்கு நல்லா ஸ்வைப் ஆகுது. ஸோ அது வந்து போத் சைடுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டபுள் சைடு கர்வ் ஆகிறதுனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் லெவல் ரெண்டு பக்கமே நல்லா ஷார்ப்பராக கிறிஸ்பாக கிளியராக தெரியுது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே அண்டு இந்த டிஸ்பிளே இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஏதோ ஒரு லைட்டு அப்படியே இப்படி க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வேணால் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். மற்றபடி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இதில் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுறது 4500 nits பீக் பிரைட்னஸை வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிசன் நம்ம பார்த்துருவோம். பட் நான் விசிபிளாக பார்த்த வரைக்கும் எனக்கு இதில் பீக் பிரைட்னஸ் லெவல் அந்தளவு அதிகமாக தெரில. ஸோ ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே தான். பட் அதில் குறை சொல்ல முடியாது. அந்த பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து எனக்கு இந்த போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் ஆல்சோ இதில் வந்து உங்களுக்கு டால்பி விஷன் கிடையாது. இதில் 1.5K ரெசல்யூஷன் கிடையாது. ஸோ ரெசல்யூஷனும் கம்மியாக தான் இருக்குது. அண்டு டால்பி விஷன் சப்போர்ட்டும் கிடையாது. HDR10+ சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ HDR உங்களுக்கு ப்ளே ஆகுது. பட்டு ஸ்மூத்தாக ப்ளே ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நீங்கள் விசிபிளாக செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ரெண்டு மொபைலுமே பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 190 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ இப்போ டிஸ்பிளே செக் பண்ணிவிடுவோம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDRல தான் நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 4K 60ல் உங்களுக்கு HDRல தான் ப்ளே ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆட்டோ பிரைட்னஸ் லெவல் தான் இருக்குது. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் லெவலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத விசிபிளாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நீங்கள் விசிபிளாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷட்டர் ஃபீல் லைட்டாக வந்து விவோ மொபைலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் போக்கோ மொபைலில் அந்த ஃபீலிங் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ சம்டைம்ஸ் வந்து அது கிளியராக தெரியுது, சம்டைம்ஸ் வந்து விசிபிளாக தெரிய மாட்டுது. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்மூத்தாக இருக்கிறது பார்த்திங்கன்னா போக்கோ மொபைலில் சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. பட் இந்த விவோ மொபைலில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ் நல்லா கிளியராக தெரியுது. அந்த ஷட்டர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக் ஆகி போகிறது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ ஆட்டோ பிரைட்னஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஸோ பிரைட்னஸ் லெவல் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுலேயுமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே ஆட்டோ பிரைட்னஸை கட் பண்ணிவிட்டு ஃபுல் பிரைட்னஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் எனக்கு என்னவோ போக்கோ மொபைலில் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு விசிபிளாக பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக் ஆகிறது நல்லா கிளியராக தெரியுது எனக்கு இந்த விவோ மொபைலில். உங்களுக்கு தெரியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்திங்கன்னா பீக் பிரைட்னஸ் லெவல் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பட்டு டால்பி விஷன் சப்போர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கொடுக்கல. ஸோ விவோவில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இதில் 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ 4K வீடியோ நம்ம ப்ளே பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரக் ஆகிறது நல்லா சூப்பராக தெரியுது. அந்த ஸ்ட்ரகிள் இல்லாத கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் மற்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா விவோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குது. 5500 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் இருக்குது. பட் போக்கோவில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் தான் டப்பாவில் இருக்குது. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப்பும் சரி அண்டு பேட்டரி பேக்கப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி ட்ரெயின் ஆகிறதும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லதாக ஒரு பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோ T3 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ அந்த கேமராவிலையும் பார்த்தீங்கன்னா போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது விவோவில் செல்ஃபி கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு ரியர் கேமராவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு மொபைல்லையுமே நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4K 30 FPS நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் வீடியோ நம்ம ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ மொபைலில் நமக்கு எந்த குவாலிட்டி கொடுத்தாலும் சூப்பராக ஸ்ட்ரகிளே இல்லாமல் சூப்பராக ப்ளே ஆகுது. பட் விவோ மொபைலில் நம்ம 4K 60 FPS வீடியோவோ இல்லை இந்த போக்கோவில் எடுத்த அந்த HDR வீடியோவோ நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணாலோ ஸ்ட்ரக் ஆகிற ஃபீலிங் நல்லாவே நம்ம உணர முடியும். பட் இதிலே நம்ம ஷூட் பண்ணுற 4K 30 FPS வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் இல்லாமல் சூப்பராக ப்ளே ஆகுது. பட் அந்த மாதிரி எடுத்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகலை இதில். ஸோ ரெண்டு மொபைலுமே பார்த்திங்கன்னா ஓவராலாக நல்ல மொபைல்ஸ் தான். ஸோ ஒரு சில அட்வான்டேஜஸ் ரெண்டுலேயுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் ரெண்டுலேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் ஓவராலாக உங்களுக்கு மிட்ரேஞ்சில் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக வேணும்னு நினச்சிங்கன்னா விவோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போக்கோ X6 Pro உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்பீக்கர் அவுட்புட்டும் நல்லாயிருக்கு, NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 5Gயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ போக்கோவில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், செல்ஃபி கேமராவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பேட்ரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூவை கொஞ்சம் மேனேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை மட்டும் போக்கோ கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா இது ஒர்த்தான ஒரு டீலாக தான் இருக்கும். ஸோ இப்போவும் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது போக்கோ வந்து பெட்டரான ஒரு டீல் தான். ஸோ விவோவில் ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படின்னு ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிப்செட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப்செட் தான். ஸோ இந்த சிப்செட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அண்டர் 25,000ல் விவோ T3 ப்ரோவும் உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் தான். ஸோ அதனால் நீங்கள் புதுசாக மொபைல் வாங்குறீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக மொபைல் வாங்குறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு மொபைல் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு பிடித்த ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகள் இருக்கும், ஒரு சில நிறைகள் இருக்கும். ஸோ எல்லாமே நிறைகளாக இருந்தாலும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் காஸ்ட்லியான ஒரு மொபைல் வாங்கினாலும் அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். பட் இன்றைய டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 25,000ல் தான் நம்ம ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு மொபைல் நம்ம வாங்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் உள்ள விலையில் ஒரு ப்ரீமியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் தான் வந்து போக்கோ X6 Pro உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.